நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நமது சிக்காகோ மாநகரத்திற்கு வருகை தந்துள்ளார். அவர்களை சிக்காகோ தமிழ் மக்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று இந்த பதிவில் காணலாம். அனைத்து அமெரிக்க வாழ் தமிழர்கள் சார்பாக முதல்வர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். அப்பா எவ்வளவு கூட்டம், இவ்வளவு தமிழ் மக்களை ஒரே இடத்துல பார்க்கறதுக்கு செம சந்தோஷமா இருக்கு. ஆமா இல்ல, அப்போ நம்ம அமெரிக்க வாழ் தமிழர்களுக்காக ஒரு ஆட்டத்தை போட்டுடலாமா?
As we march towards a $1 trillion economy, Tamil Nadu is bullish about its future. Join us to create an equitable bank. அயலக தமிழர் நல வாரிய தலைவர் திரு கார்த்திகேய சிவசேனாபதி அவர்களையும் அன்புடன் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். We extend a very hearty welcome. Bye.
கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டிற்கு 10 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகளை ஈர்த்த ஒரு மாபெரும் இணையற்ற முதலமைச்சராக வரலாற்று சிறப்புமிக்க இந்த அமெரிக்க பயணத்தை நடத்தி அங்க ரொம்ப கம்மி தான், டாலஸ் வாங்க இங்கதான் இருக்கிறதுலே ஜாஸ்தினாங்க, நியூஜெர்சில தாங்க அதிகம் அப்படின்னா. அப்புறம் அட்லாண்டால போட்டு அட நீங்க வேற எங்க ஊர்ல தாங்க இருக்கா அதிகம். அப்புறம் கடைசி சான் பிரான்சிஸ்கோ சொன்னாங்க, சார் எங்க ஊர் நீங்க வந்துதான் எங்க ஊரை மிஸ் பண்ணா அப்புறம் அங்க எங்க இருக்காங்க தமிழர்கள், இங்கதான் ஜாஸ்தி. அவங்க இதெல்லாம் லிஸ்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. கடைசியில போட்டியில ஜெயிச்சது இன்று திராவிட நாயகன் அவர்களுக்கு வரும் அந்த வரவேற்பு தங்கள் ஒரு அண்ணனை, ஒரு அப்பாவை, ஒரு சித்தப்பாவை, ஒரு பெரியப்பாவை வரவேற்பதை போல ஒரு மிக சிறப்பான ஒரு பாரம்பரிய உரையில் எல்லோரும் வந்து வரவேற்ற அந்த விதம் சான் பிரான்சிஸ்கோவாகட்டும், இங்க சிகாகோவாகட்டும், அனைத்து பகுதிகளிலும் நம் தமிழ் உள்ளங்கள் எல்லோரும் வந்து அவரை அரவணைத்த அந்த விதம், அவரும் அதை அந்த அன்பை பரிமாறித்த விதம் தான் இந்த தலைவனை நாங்கள் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் இவர்தான் இந்த இனத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த போகும் மாபெரும். இந்த மகிழ்ச்சியான சிறப்பான உணர்ச்சி மிகுந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அருமை தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள் வணக்கம். எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசாம முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி கூட சொல்ல மாட்டேன், அதை விட அதிகமான அளவுக்கு உணர்ச்சி பெருக்கோட இந்த சிகாகோவில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. கலந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. உள்ளபடியே சொல்றேன், நான் என்ன தமிழ் மண்ணில் தான் இருக்கேனா, அமெரிக்கா இருக்கேனா? ஆனால் தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் பெறுகிறேன். உங்களில் ஒருவனா, உங்கள் குடும்பங்களில் ஒருவனா நான் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை மீண்டும் மீண்டும் உங்களுக்கெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தொழில்துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பிறகு இப்பொழுது லேட்டாக அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறேன். லேட்டாக வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டாக இருக்கு. தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள் அமைச்சர் பேசுகிற போது சொன்னார், அங்கே வரணும், இங்கே வரணும், எங்கள் பகுதிக்கு வரணும், எங்கள் ஊருக்கு வரணும். ஒரு பெரிய போட்டியாக இருந்துச்சு. அந்த போட்டியில் சிகாகோ வெற்றி பெற்றிருக்கிறோம். ஆக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சிகாகோவுக்கு வந்து உங்களையெல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதே சிகாகோவுக்கு நம்முடைய தமிழ்நாடு தலைவர், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்கிறார்கள். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக ஒப்புதலை தந்த பிறகு அந்த செய்தி எடுத்து படித்து பார்த்தேன். எங்கெல்லாம் போயிருக்கிறாரு தலைவர் கலைஞர்,
எந்த பகுதிக்கெல்லாம் போயிருக்காருன்னு இதெல்லாம் நான் கூர்ந்து கவனித்து படித்தேன். 1971 நவம்பர் மாதம் 8ஆம் நாள் வாஷிங்டனுக்கு வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பல்வேறு இடங்களை பார்வையிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக ஆர்லாண்டோ நகரில் நடைபெற்ற கலை விழாவில் கலந்துக்கிட்டு அடுத்து இதே சிகாகோவுக்கு வந்திருந்தார். வந்தவர் சிகாகோ பல்கலைக்கழகத்தோட அரசியல் கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கிறார். பின்னர் நியூயார்க் சென்று நியூயார்க் தமிழ் சங்கத்தை தொடங்கி வச்சிருக்கிறார். சில தகுதியோடு இங்கே வந்திருக்கிறார். நம்ம திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் உறவுகிட்ட நிச்சயமாக நீங்கள் கேட்டிருப்பீங்க, செய்திகளை படிச்சிருப்பீங்க. எப்படி இருக்கு எப்படி இருக்கு கொள்ளைங்க கேட்கிறேன். நன்றி நன்றி. தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நிறுவனங்களுடைய அதிபர்களை சந்திச்சாலும் இந்தியாவில் தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னிலை வைக்குது, தமிழ்நாட்டில் என்னென்ன சிறப்புகள் இருக்குன்னு, அதனால தான் முதலமைச்சர் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற பெருமையை அடைஞ்சிருக்கோம். எந்த நாட்டுக்கு நான் அரசு முறை பயணமாக போனாலும் என் என்னவெல்லாம் அங்கே வாழ்வதை நம்ம தமிழர்களை சந்திக்கணும், அங்கே இருக்கிற தமிழ் அமைப்புகளை சந்திக்கணும்னா மனசு இருக்கும். அப்படி நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்திச்சு இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக புலம்பெயர்ந்து வாழ்கிற நாடான இந்த அமெரிக்காவில் கலைஞர் உருவாக்கின டைடல் பூங்கா மாதிரி அப்போ வேற எந்த மாநிலத்திலையும் பெருசாக இல்லை. கலைஞர் அமைச்ச அடித்தளத்தில் உலகத்தை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்த்தோம். தமிழ்நாட்டை உலக உள்வாங்குச்சு. அதுக்கு சாட்சியங்களாக தான் நீங்க இருக்கீங்க. தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழர்களுக்கு பாதுகாப்பு வரணும். நமது திராவிட மாடல் அரசு நமது தமிழ்நாட்டில் இருக்கு. புலம்பெயர்ந்து வாழ்கிற தமிழர்களுக்காக அயலக தமிழர் நல வாரியம் உருவாக்கி இருக்கோம். ஜூன் 2ஆம் நாள் அயலக தமிழாளாக கொண்டாடுகிறோம். அந்த வாரியத்தின் மூலமாக தமிழால் இணைவோம், உலகமெங்கும் தமிழ், தமிழ் வெல்லும் ஆகிய தலைப்புகளில் கருத்தரங்கங்கள் நடத்தப்பட்டிருக்கு. வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக கட்டணமில்லா உதவி மையம் தொடங்கப்பட்டிருக்கு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களோட சொந்த ஊரில் மேம்படுத்தும் எனது கிராம திட்டம் என்ற திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. அயலக தமிழருக்கு கணியன் பூங்குழல் விருது வழங்கப்படுது. அயல்நாடுகளில் பணிக்கு சென்று அங்கு இறக்க நேரிடக்கூடியவர்களுக்கு குடும்பத்துக்கு நிதி வழங்கப்படுது. உக்ரைன் நாட்டுக்கு படிக்க போன 1524 மாணவர்கள் அவர்களை போர்க்காலத்தில் மீட்டு வந்தோம். கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர்ல இருந்து 83 தமிழர்களை மீட்டு வந்தோம். இஸ்ரேல் நாட்டுக்கு கல்வியை கற்க சென்ற படிப்பை தொடர முடியாத 126 பேரை மீட்டோம். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 2398 பேரை அயல் நாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் மீட்டு வந்தோம். மொத்தத்தில் தமிழர்கள் சிவகலை, கொற்கை, குருணை போன்ற இடங்களுக்கு அழைச்சிக்கிட்டு போங்க. உங்களால் முடிஞ்ச செயல்களை தமிழ்நாட்டுக்கு செய்யுங்க. தமிழ்நாட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வர உங்கள் குழந்தைகள்கிட்ட
நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் இங்க முதலமைச்சராக இருக்காரு. அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பின பிறகும் உங்களோட இந்த ஆரவாரமும் மகிழ்ச்சியான முகனும் தான் எப்பவும் என் ஞாபகத்துக்கு வரும். நன்றி. தமிழ்நாடு முதலமைச்சர் உயர்திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அயலக தமிழக நலவாரியம், தமிழ்நாடு சிகாகோ தமிழ் சங்கம், வட அமெரிக்க தமிழ் சங்கம் பேரவை, உங்கள் உள்ளூர் அனைவரின் ஒட்டுமொத்த சொந்தங்களின் சார்பாக, தமிழ் சொந்தங்களின் சார்பாக திராவிட மாடல் புதிய பாதையை உருவாக்கிய முதல்வருக்கு மீண்டும் நன்றி 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 நன்றி. இன்னும் கொஞ்சம் சத்தம் போட்டீங்க நல்லா இருக்கும் நினைக்கிறேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நமக்கு லேட்டா வந்தவரை லேட்டஸ்டா வந்திருக்காரு.